எல்லாருமே என் குடும்பத்தோட நிறுத்திட்டு போகணும் அப்படின்னு நினைச்சா அரசாங்கம் தான் வேலை கொடுக்கணும். ஓகே. அரசாங்கம் வேலைகள் குறைந்துகிட்டு வருது. அரசாங்கம் வேலை கொடுக்கல. அரசாங்கத்தால வேலை கொடுக்க முடியாது. ஓகே. மத்திய அரசாங்கத்தாலையும் முடியாது, மாநில அரசாங்கத்தாலையும் வேலைகள் குறைந்து கொண்டு வருகின்றன. யார் வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவார்கள்? தொழில் முனைவோர்கள் மட்டுமே வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவார்கள். தொழில் முனைவோர்களுக்கு யார் பணம் கொடுப்பாங்க? பேங்க் பணம் கொடுக்கும். பேங்க்ல இருந்து பணத்தை வாங்கி அந்த முதல்ல வச்சு, இப்ப அவர் சொன்னாரு கடன் இருந்தாதான் நான் எப்படி யார்கிட்ட வாங்குறதுன்னு. 10 லட்சம் ரூபா வரைக்கும் முத்ரா லோன் இருக்கு. 1 லட்சம் ரூபா வரைக்கும் விவசாயிகளுக்கு இலவசமா வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷன் லோன் இருக்கு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண லோன் இருக்கு, ஸ்மால் ட்ரேடர் லோன் இருக்கு, பிசினஸ் லோன் இருக்கு. 10 லட்சம் ரூபா வரைக்கும் கடனே தேவையில்லை. இப்போ நம்ம கூட உட்காந்துருக்கிற ஒரு நண்பர் தலைமுடி வெட்டுறதுங்கிறது ஒரு அந்த தொழிலை நான் கடன் வாங்கி பண்ணினேன், இன்னைக்கு இத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன்னா, தொழில் முனைவோர் இல்லைன்னா நாடு வளராது சார். தொழில் முனைவோர் இருந்ததுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு 2வது நிலையில இருக்கு. எல்லா நாடுகளும் எல்லா மாநிலங்களும் வளர்றதுக்கு ஒரே வழி தொழில் முனைவோர் இருந்தா மட்டும்தான். ஓகே, அரசாங்கத்துக்கு ஆதரவு எல்லாம் பேசிட்டீங்க, உங்களுக்கு அடுத்த லோன் ஓகே ஆகிடும். இப்போ தொழில் செய்வோர் இத்தனை காரணங்கள் எல்லாம் சொன்னால் கூட, கடன் வாங்குவதே உங்களுக்காகத்தான் அப்படின்னு சொன்னால் கூட, பொதுவாக இதை போன்ற இருக்க முதலாளிகள் இருக்காங்கல்ல, முதலாளியும் புரியுற பாஸ், அந்த பிஸ்னஸ் நடத்துகிறவங்க, அவர்கள் ஒரு டார்கெட்னு வச்சு இதை நோக்கி தன்னிடம் வேலை செய்யும் எம்ப்ளாயீஸை ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுவா ப்ரெஷராக இருக்குன்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்களா தெரில. கொடுக்குறாங்கன்னா அது என்னவாக இருக்கிறது நினைக்கிறீங்க? எல்லா கம்பெனிஸுமே அவங்க பணம் பண்ணணும். ஏன்னா ஆண்டர்பிரினர்ஸ் இப்போ எதிர்க்க பேசின ஒவ்வொருத்தருமே நான் பணம் பண்ணணும், அதிக பணம் பண்ணணும், அதன் மூலிமா சமுதாயத்தில் நான் ஒரு பெரிய லெவல் போகணும். கம்பேரிட்டிவிட்டி, அதாவது எப்படி பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி ஒரு பையன் வச்சுருக்காங்க, என் பையனுக்கு அதை வாங்கி தரணுன்ற ஒரு கம்பேரிட்டிவிட்டி மனப்பான்மை அவங்களுக்கு அதிகமாக இருக்கவே ஒவ்வொரு மந்த்துமே அடுத்தடுத்த லெவல் டார்கெட்ஸை கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்படின்னா, ஒரு நாளைக்கு நான் 10 செய்தி அடிக்கிறேன்னா அடுத்த நாளைக்கு நீ 12 அடி. இப்போது எலெக்ஷன் டைம்ஸ்லாம் வரும்போது நீங்கள் 20 கொடுங்க, ஒரு நாளைக்கு செய்தி கொடுங்க அப்படின்ற லெவலுக்கு அவங்கக்கிட்ட டார்கெட்ஸ் நம்மளை புஷ் பண்ணிட்டே தான் இருப்பாங்களே. எலெக்ஷன் டைமில் தான் 20 செய்தி நடக்கும்ல. 20 செய்தி நடக்கும். 10 எம்ப்ளாயி 20 செய்தினும் போது அது 250 செய்தி ஒரு மாவட்டத்திலேயோ இல்லை ஒரு ரீஜியன்லேயோ இருக்காது. அந்த மாதிரியான புஷஸ் அவங்ககிட்ட எக்கச்சக்கமாக இருக்கும். அவங்க அந்த இடத்த அறம் தவறுறாங்களோன்ற வார்த்தையை கூட நம்ம நிச்சயமாக பயன்படுத்தலாம். ஏன்னா அவங்க 20 குடும்பம் இருக்குது, 200 குடும்பம் இருக்குது, என்னால் 200 குடும்பத்துக்கு நான் சாப்பாடு பாயிண்ட் இருக்காது பேசுவாங்க சொல்லல. இப்போ தான் தொடராரு அவர். பொதுவாக ஒரு மாத சம்பளக்காரனாக இருக்கும்போது அறம் சார்ந்துன்னு ஒரு பெரிய வார்த்தை சொல்கிறார் அவர். நம்ம ரொம்ப சிம்பிளாக நேர்மைன்னு வச்சுக்குவோம். ஆனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணும் பொழுது, ஒரு ஆண்டர்பிரனர் இருக்கும்போது லேசாக அந்த இடத்துல விலகிடுவோம். கொஞ்சமாவது ஏதாவது சின்ன சின்ன காம்ப்ரமைஸுக்கு, சின்ன சின்ன சமரசங்களுக்கு, சின்ன சின்ன நேர்மையற்ற செயல்களை, ஒழுங்கற்றதை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துடும். இப்போது வருஷம் மார்ச் 31 ஆணுச்சுன்னா உடனே போய் ஒழுங்காக கணக்கு சப்மிட் பண்ணுறது யாருன்னா மாத சம்பளம் வாங்குறவன் தான். ஒரு குழப்பம் இருக்காது அவனுக்கு. இப்போவே ZEE5 ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்க ஃபேவரட் ஷோக்களை எங்கேயும் எப்போதும் இலவசமா பாருங்க.